கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மார்க்கத்தை ஒழுங்கான வழி. என்ன வழி? பரலோகத்துக்கு போறதுக்கு, பிதாவோடு ஒன்று சேர்றதுக்கு ஒரு வழிய, சரிதா? சிலுவை வழியாக நம்ம எங்க போக முடியும்? வேற எந்த வழியும் இல்லை. வானத்திற்கு கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த வழியும் இல்லை. ஒரே வழி இயேசு சிலுவை, சிலுவை பாதை, இயேசு வழி. சரியா? இப்போ யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், தேவனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. தேவனோடு பரலோகத்தில் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரகாசம் பார்த்தீங்கன்னா பிரகாசம் வெளிச்சம். நான் வெளிச்சமாக இருக்கிற அப்படியே உங்க வலதுகிறப்ப நெஞ்சில் வைங்க, உங்களை நெஞ்சு பகுதியில் வைங்க, மார்பு வச்சுங்களா? இப்ப கண்ணை மூடுங்க. நான் சொல்லுவேன், ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நான் பாவி. என்னுடைய சிறு வயது முதல் இந்த நாள் வரையிலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து கிருபையாய் இறங்கும் இயேசுவே, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது என்று மனதார விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்துல ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயரை எழுதி உறுதிப்படுத்தியவர்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாரெல்லாம் உண்மையிலேயே மனப்பூர்வமா ஜெபத்தை பண்ணீங்களோ அவங்க கையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையை ஆரம்பிச்சா நீ வந்து யாருக்கு சொந்தம்? சொந்தம். உங்களை யாரையும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் ஆண்டவரை விட வேண்டிய சூழ்நிலை வரும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா அப்பாவோட மார்க்கெட் போட்டுருவோம். பஜார்ல போய் அங்க பொம்மைகளை பார்ப்போம். பார்த்து கொண்டு இருக்கும் விஷயம் திடீர்னு கைவிட்டு வாடி. நீங்களும் நோடிக்கிறீங்களா? இல்லாத பொருளை பார்த்தவங்க அதே மாதிரிதான் தம்பி தங்கச்சி, நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள சில ஆசைகள், உலகத்தில் உள்ள காரியங்களா பார்த்து ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா உலக ஆசைகள் எல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மீடியாஸ், கேம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போனீங்கன்னா எங்க போயிருவீங்க? நரகம் என்ற அக்னி கடலை போயிருவீங்க. 5000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட்டோட நடந்தா இந்த அக்னி. நம்மளால இப்போ 30-40 டிகிரி செல்சியஸ் நம்ம தாக்க முடியும். ஃபேனை போட்டோம், அதை போட்டோம், அவ்வளவு வேதனையான இழப்பு. யாரு ஆண்டு கையை பிடிச்சிட்டீங்கன்னா எங்க போயிடலாம்? சொல்றதுக்கு பிரகாசிக்கா. சரியா? சரி, கையை பிடிக்கிறதுக்கு 4 கால். ஆணுடைய கையை நீங்க உறுதியா பிடிக்கிறதுல காரியம் செய்யணும். 4 காரியம் செய்துட்டு நம்ம பிடிச்சிட்டோம். 4 காரியம். முதல்ல ஒன்னாவது நினைச்சோம் ஜெபம் பண்ணணும். இல்ல ஜெபம் பண்றீங்களா? வேலை பண்ணி வரல, ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் என்னது? ஜெபத்தில் பிரகாசம். ஆண்டோடு எப்படி ஜெபம் பண்ணா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம். சரி, இதுல எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? யாரு விசுவாசம் உண்டு? நான் ஜெபிச்சாலும் கேட்பாரு, நான் என்னுடைய ஜெபத்தாலும் கேட்பாரு, கண்டிப்பா பதில் தராரு விசுவாசம் உண்டு. வேற போகலாம், இந்த செய்யலாம். அவங்க நல்ல விசுவாசம் உண்டு. இந்த விசுவாசம் இந்த அக்கா ஜெபிச்சா அவங்க கண்டிப்பா இதை பாத்தீங்களா? கண்ணன் சரியா பாத்தீங்களா? இந்த இந்த பெயர் நான் யார் கொடுக்க ரெண்டு கயரை நான் எங்க கொடுங்க? அக்கா கொடுத்து. இப்ப கண்ணை முடிச்சு ஜெபிப்பாங்க. ஜெபிங்கன்னா எந்த காரியம் ஆண்டு சொல்றாரு, மகளே நீ எதுக்காக நான் செய்கிறேன்னு சொல்றாரு. ஏதாவது நிறைய பாடல்கள் எடுத்துக்கணும். ஆனாலும்
நேரங்கள் எல்லாம் இல்லாம எஸ்எப்பா மொபைல் டிவி இந்த மாதிரி பொழுதுபோக்குனாலும் மட்டும் செலவழிக்காமல் உங்களோட பேசவும் எஸ்எப்பா கடன் பிரச்சனை நீங்கன்னு ஜோம் இருக்கிறாங்க. கண்டிப்பா தீபா பார்க்கலாமா? இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சந்திரனே விசுவாசத்தோடு அங்க ஜீவிச்சாங்க. இந்த இல்லையா அவரோட பிரச்சனை ஜெபம். ஜெபத்துக்கு முன்னாடி எத்தனை இருந்தது? நீங்களே கணக்கு பாருங்க. ஜெபத்துக்கு முன்னாடி எத்தனை இருந்தது? 2. இப்ப ஜெபத்துக்கு பிறகு எப்படி நடந்தது? விசுவாசத்தோடு நீ ஜெபத்தில் ஆண்டவரே என்ன கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயம் கன்ஃபார்ம். விசுவாசத்தோடு தெய்வம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அது கண்டிப்பா நடக்கும். அடுத்தது